ஆத்தி ஆத்தி ஆத்தி, ஏண்டி நமக்கு ஏண்டி இப்படி ஒவ்வொரு கஷ்டமா வந்துகிட்டு இருக்குது? அஹ், அவளை எப்படி உன்னை அடிக்கிறா? நீ அடி வாங்கிட்டு அப்படியே கிடக்குற. வாயில கொழுக்கட்டையை வச்சிருந்த எங்களையெல்லாம் பாரு, அப்படியே போட்டு மெல்லு முனிங்கி துப்புறல்ல, அந்த மாதிரி திருப்பி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன? அடி வாங்கிட்டு அப்படியே கிடக்குறா. ஐயோ, என் பேத்தி எப்படி கடத்திக்கிட்டு போயிட்டாங்களே, படுபாவி பயலுங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா? அவ பாட்டுக்கு செவனேன்னு இருப்பாடி, எந்த ஒரு சச்சரவும் இல்லை. என்ன பசின்னு வந்தா தான் சோறு கேட்பா, மற்றபடி சொல்ற பேச்செல்லாம் கேட்பா. அப்படியாப்பட்ட பிள்ளைய விட்டுட்டோமேடி, விட்டுட்டோமேடி. படுபாவி படுபாவி, எல்லாம் உன் வாயால தாண்டி, உன் வாயால தான். இன்னைக்கு பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு. ஐயோ ஆண்டவனே, என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியலையே. நான் மட்டும் என்ன சந்தோஷமா உட்காந்துருக்கேன்? ஆயிரம் தான் அவன் மேல எனக்கு கோபம் தாபம்னு அவ சின்ன செய்யற விஷயங்கள்ல இருந்தாலும் ஏன் புள்ளமா 10 மாசம் சுமந்து பெத்த எடுத்த புள்ள. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் அவளை பொத்தி பொத்தி நான் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையை கத்துக்கிட்டானா அவ யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு எல்லாம் நினைச்சு வளர்த்தேனே. இன்னைக்கு என் புள்ள எப்படி தூக்கிட்டு போகணும்? எம்பிட்டு தூரம் ஓடனே தெரியுமா? வண்டி எடுத்துட்டு சல்லனை பறந்துட்டாங்க படுபாவிங்க. ஐயோ ஆண்டவனே, என் புள்ள என் புள்ள அவன் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு கூட தெரியலையம்மா. அவன் என்ன விட்டுட்டு இருக்கவும் மாட்டாமா. எதுக்குடி அழுவணும்? எதுக்கு அழுவணும்? நம்ம பிள்ளைய நம்ம போய் தூக்கிட்டு வருவோம். அதான் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்ப எங்க போய் தூக்குறது? ஊர் தலைவர் முன்னாடி தானே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஊரார் முன்னாடி எழுதி வாங்கணும். இப்ப அதே ஊர் தலைவர்கிட்ட போய் பேசுவோம், அவங்கள வர சொல்லி அவங்களோட போய் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வருவோண்டி. எதுக்குடி ஒப்பாரி வைக்கிற? எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? அப்படியெல்லாம் விட்டு கூட மாட்டேன் நானு, சரியா? ஏம்மா, என் மனசு கேட்கலம்மா. என் புள்ள பாவம்மா. எந்த விஷயத்துல வேணா நான் முரடையா இருப்பேம்மா, யாருக்கும் அடங்கவும் மாட்டேன். ஆனா புள்ளன்ற விஷயம் வரும்போது நான் ஒருங்கி போயிருவேம்மா. அவளை பெத்தெடுக்க எம்பிட்டு வலி, எம்பிட்டு வேதனை. குழந்தைய கொடுத்துட்டு அவன் எவ்வளோ இதாக இருந்தான், ஆனா அவளுக்காகவே என் வாழ்க்கைய வாழ்ந்தேனம்மா. வெளியில இருக்கவங்களுக்கு நான் கோவக்காரி, கொடுமைக்காரி, அது மட்டும்தான் தெரியும். ஆனா உன்னையும் அவன் மேலையும் நான் வச்சிருக்க பாசம் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாதும்மா. எம்பிட்டு தான் நான் கோவப்பட்டாலும் உங்க 2 பேர்த்தையும் தான் நான் சுத்தி சுத்தி வருவேன். என் உலகமே நீங்க 2 பேரும் தான். உங்களை தான் நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த படுபாவி என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன். அடிச்சாலும் பிடிச்சாலும் என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான்னு இல்லை நினைச்சேன். இப்படியா போயிட்டாலே. இங்க பாருடி, அழுகாதடி. எதுக்குடி அழுவுற? அம்மா நான் இருக்கேன். அப்படியெல்லாம் பிள்ளைய பிரிச்சு கொடுத்துட்டு நான் இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எந்திரிடி, போவண்டி தலைவர் வீட்டுக்கு. அந்த தங்கத்தையும் அவன் புருஷனையும் பாரு, என்ன ஆக்க போறேன் பாரு. எந்திரிடி, எந்திரிடி. இங்க பாரு, எம்பிட்டு செலவானாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும்டி. வாடி போவான். விட மாட்டேன்டி, விட மாட்டேன். என்னனே சாப்பிட வரலான்னு பார்த்தா இன்னைக்கு 2 கடையும் பூட்டி கிடக்குது. அதான் பாரியா, போட்டி போட்டு கடை வைக்கிறாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு காட்டணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு கடையை பூட்டிட்டு ஓடிடுறாங்க. இவங்கள நம்பி நம்மளும் சரி கடை இருக்குமே எப்ப வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாமேன்னு இருந்து போடுறோம். கடைசியில கடை இல்லாம பெரும் சிரமமா இருக்குது. இனி இங்க இருந்து டவுனுக்கு தான் போகணும். அதான் பாத்துக்கங்கண்ணே. சரி, எப்பயுமே அமுதாக்கா கடைக்கு போனால் ஒரு 20 ரூபா 30 ரூபாயில சாப்பாட்டு செலவை முடிச்சு போடலான்ட்டு வர்றது. அந்த அக்கா ஊருக்கு போயிட்டாக போல இருக்குது, அதனால அவங்களும் வீட்டில் இல்லை. சரி, இவங்களாவது கடை திறந்துருப்பாங்களே, இவங்க கடையில் ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலாவது 30 ரூபாயோட முடியும் அப்படின்னு பார்த்தா இவங்களும் இல்லை. என்ன போங்க. சரி விடுங்க, என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? கடையை பூட்டாம ஓட்டினாங்களே, ஏன் கடையை ஓட்டினாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. அவங்க யாருக்கிட்டயா ஊர்ல உள்ளவங்கள்ட்ட பேசுறாங்க? யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இந்த கடை வைக்கும் தான் எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுறது வைக்கிறதெல்லாம் இல்லைன்னா. ஓ சரி 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 வாங்க போவோம்.
இங்க இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது, பாவம் இல்லையா? அடிக்கும்போது எனக்கே கஷ்டமா போச்சு. அடிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா போச்சா? ஏங்க, நம்ம வீட்டு பேரப்பிள்ளைய அவ அந்த அளவுக்கு பாடுபடுத்துவா. ஒவ்வொருத்தரும் நமக்கு போன போட்டு உங்க பிள்ளை இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லும்போது எப்படி எனக்கு இருந்துச்சு தெரியுமா? நம்ம வீட்டு பையனெல்லாம் அடிக்காம கொள்ளாம கூட நான் அப்படி வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த வேலை பண்ணாங்கன்னா நான் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பேனா? அதை வச்சு வெள்ளு ரோட்டுனேன். எனக்கு இருந்த கோபத்துக்கு இன்னும் 4 பிடிச்சி அப்பன்னு அப்பி தள்ளி இருப்பேன். என்ன பண்றது, என் பேத்திக்காரி குறுக்கால வந்துட்டா. நம்ம கீதை அவளை அடிக்கிறத பார்த்த இவ பயந்து தொலைஞ்சிருவான்ட்டு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். புள்ளைய தூக்கிட்டு வாங்கன்னா நீங்க அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, அவன் நம்ம தான் பிள்ளைக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லாம கூட வளர்த்துருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு பிள்ளைய தூக்கிட்டு வந்தா பயந்துட மாட்டாளா? வர வழி நடுவ பார்த்தல எப்படி அழுதுகிட்டு வந்தானு, அம்மா அம்மான்னு தேம்பி தேம்பி மூச்சே இறைச்சு போயிருச்சு பிள்ளைக்கு. ஐயோ, எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்லை பாத்துக்க. எவருங்க, அதெல்லாம் அவ சொல்லலினாலும் வைக்கலினாலும் நம்ம பிள்ளைன்னு இல்லை இல்லாம போயிருமா? இந்த தங்கத்தோட வாரிசுன்னு தான் தெரியாம போயிடுமா? தூக்கிட்டு வந்தேன்ல பாருங்க, அந்த குடும்பத்தை இனிமே தான் ஆட்டி வைக்க போறேன் பாருங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவனும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. யாரை வந்தாலும் கிழிச்சு கேப்ப நட்டலான்னு அவ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் பருப்பெல்லாம் நம்மக்கிட்ட வேகாதுன்னு அவளுக்கு தெரியாமல் போச்சு. முதல்ல மாதிரி விஸ்வரூபம் எடுத்தா தான் இவளுகெல்லாம் அடங்குவாளுக போல இருக்கு. சரி, போனா போதுன்னு விட்டு கொடுத்து போனா நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சி விடுவாளுங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடி தள்ளிட்டேன். பாவண்டி, ஆனா இப்போதான் அவங்களே கடை வச்சு கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம இப்படி பண்ணியிருக்கிறது தப்போன்னு தோணுது. இருந்தாலும் நம்மளே இந்த வயசுல கூட நம்ம பையனை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறோம். அவனும் நம்மளை விட்டுட்டு இருக்க மாட்டான். இவ 10 வயசு தான், இவ எப்படி அவளை விட்டுட்டு இருப்பா? இவருங்க, அதெல்லாம் நேரத்துக்கு நம்ம அன்பை காட்டி பாசத்தை பொழிஞ்சு பிள்ளைக்கு 3 வேளை சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்தா அவன் நம்ம பக்கம் கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி, புள்ள முழிச்சிட்டா போல இருக்கு, கம்மனி இரு. ஒன்றும் இல்லைம்மா, தூங்கு. அப்பா இருக்கேன்டா, அழுவாத. அம்மாட்ட போறேன். அடே, இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஏன்டா அழுவுற? நாங்க வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். பாரு, அழக்கூடாது சரியா? நான் அவங்கள மாதிரி அடிக்க மாட்டேன், உன்னை எதுவுமே பேச மாட்டேன்டா தங்கம். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி கொடுப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கணும், அடம் பிடிக்க கூடாது சரியா? குமாரி, அப்பெல்லாம் பண்ண கூடாதுடா. இங்க பாரு, நீ கதவை திறக்கணும்னு நினைச்சாலும் திறக்க முடியாது, லாக் பண்ணி இருக்குது. இங்க பாரு, புள்ள அழுதுகிட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணு. அப்பையிலேருந்து நம்மக்கிட்ட கொடுத்து பழக்கி இருந்தா, நம்ம தான் அவங்க தாத்தா பாட்டின்னு சொல்லி வளர்த்துருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்டிருப்பா. அந்த ராட்சசி தான் எதையுமே சொல்லி கொடுக்காம வச்சிருக்காளே, அதான் நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறா. கேரியா, அழாத. இங்க பாரு, நாங்க தாண்டா அவங்க அப்பாவை பெத்தவங்க, புரிஞ்சுக்கடா தங்கம். எனக்கு அப்பா இல்ல, அவங்கள செத்துட்டாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம பையன் உயிரோட குத்துக்கல்லாட்ட இருக்கும்போது செத்துட்டான்னு சொல்லி வச்சிருக்காளுங்க. அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லி இருந்தா தானே தப்பு, அதான் மறைச்சிருக்கா. பூமாரி, பசிக்குதுடா, ஏதோ கடையில வாங்கி சாப்பிடுவோமா? கூட்டிட்டு போய் விடுங்க, எனக்கு தெரியாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சொன்னா கேட்கணும். நல்ல பிள்ளை தானே பூமாரி?
நேற்று நேரம்லாம் தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி ஊறுபட்ட வேலை. ஆமா நீ பாருங்க, ஒரு நிமிஷம்தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா அமுதா. எனக்கே இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இப்பதான் இவனை கையில வாங்கினமா இருந்துச்சு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணியாச்சு. ஏங்க ஏங்க தூங்கிட்டீங்களா? சொல்லுமா. ஏங்க நாளைக்கு காலையில் விடியும் போது அண்ணனும் நீங்களும் போயிட்டு இந்த ஆட்டுக்கறி கடைக்கு போயிட்டு நல்லா நெஞ்செலும்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குடல், ரத்தமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. சரி சரி. அண்ணே அப்படியே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துடுனே. அப்படியே நாட்டுக்கோழி பிள்ளைங்களுக்கு சூப் வச்சு கொடுத்து கறி ஆக்கிடலாம். எதுக்கு சும்மா எல்லாத்தையும் ஆக்கிக்கிட்டு? ஏதோ ஒன்று ஆக்கினா பத்தாதா? என்ன நீ எல்லாரும் ஒன்று மண்ணா ஒரு இடத்துல இருக்கோம், நல்லா ஆக்கி சாப்பிட்டு இருக்க வேண்டித்தான். பையனையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம், அவங்கள கூட்டிட்டு வராம வந்துட்டீங்க. என்னக்கா பண்ணுறது? அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் படிப்பு வீணாக போயிடுமே. சரி விடுங்க, என்ன பண்றது. அடுத்து யார் வீட்டில் விசேஷம்? அடுத்து வேற யார் வீட்டில்? எல்லாம் நம்ம அண்ணன் வீட்டில் தான். நானே இன்னும் அதை பற்றி யோசிக்கல, நீ வேற. ஆமா நீ இங்க பாருங்க, நம்ம செல்விக்கெல்லாம் நல்லா பெருசா பண்ணணும். இவனுக்கு தான் சிம்பிளா ஏதோ 4 பேத்துக்கு சொல்லி காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சுட்டான். ஆனா செல்விக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆமாங்க அண்ணி, பண்ணணும் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே அமையணும்ல. நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு யாரையோ பார்த்து கட்டி வைக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்களும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களும் சரி, எந்த குறையும் இல்லை. எல்லாம் நல்லவங்களாக விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாத்தான் வரணும். வரவர் கொஞ்சம் சிடுமூஞ்சா இருந்தாலும் கஷ்டம்தான். வரவர் நம்மளை பார்க்காம பிள்ளைய பார்த்தாலும் கஷ்டம், பிள்ளைய பார்க்காம அவங்க பெற்றவங்களை பார்த்தாலும் கஷ்டம், அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்காம கொஞ்சம் பொறுப்பில்லாத பையனாக இருந்தாலும் கஷ்டம். அப்படின்னு ஊறுபட்ட பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்களாக இருக்கணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அண்ணி, கல்யாணன்றது சாதாரண விஷயமா? 1000 காலத்து பயிர். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, அதுலேருந்து வெளியவே வர முடியாது. ஏதோ 100ல் 2 பேருக்கு தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையாமல் போய் மறு வாழ்க்கைன்னு ஒன்று அமையுது. அப்படி அமையாமல் போயிடுச்சு, வாழ்க்கை நரகம்தான். ஆமாம்மா, அதுவும் சரிதான். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ நினச்சா கனவு மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் மட்டும் இவர் மட்டும் வரலை, இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியலை. இந்நேரத்துக்கு நான் செத்த இடத்துல புல்லே முளைச்சி போயிருக்கோம். என்னங்க தூங்குற நேரத்துல போயிட்டு, அது வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கிற நேரத்தில் செத்தது அது இதுன்னு பேசிக்கிட்டு, ஏங்க அவங்க நாங்கள் எல்லாரும் இப்படிதான் சாதாரணமாக பேசிப்போம். ஐயோ சம்மந்தி, அதுக்கு சொல்லலைங்க. வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது எதுக்கு அந்த பேச்செல்லாம் தான் சொன்னேன். உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்க சம்மந்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருந்துட்டு ராத்திரி தூங்க 2 மணி 3 மணி ஆகும். நீங்கள் படுங்க. ஆனந்தி, எனக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் காதலை ஏற்றுக்க போகிறாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நம்ம எப்படி வாழ போகிறோன்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு எல்லாரோட சம்மதத்தோடையும் நம்ம கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, தடவை இங்கே வரும்போது எல்லாரும் என்னை பார்த்து அப்படி திட்டினாங்க, சண்டை போட்டாங்க. பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. கடைசியில் எல்லாரோட சம்மதத்தோடையுமே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, கல்யாணம் ஆயினது ஆயிடுச்சு, ஆனால் இங்கே எல்லாரும் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிற? பின்ன என்ன, உங்கள் அம்மா வந்தோடனே 1008 கண்டிஷன் போடுறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஐயோ அதெல்லாம் நினச்சாலே பயமாக இருக்குது. இங்கே பாரு, குடும்பத்துக்கு ஏற்றாப்புல மாறி இருந்தா சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்க? அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்க போறீங்க. அம்மா ஒரு வேலை செஞ்சா நீ ஒரு வேலை, நீ என்ன வேலைக்கு போகணும் கஷ்டப்படணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இரு, அவ்வளோதான். அங்கே இருக்க மதியம் நீ இங்கேயே இருக்கலாம், புரியுதா? ஆனாலும் பயமாக இருக்குதே. இங்கே பாரு, நீ பயப்படலாம் பயப்படாத. எங்கள் அம்மா கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ கோவப்பட்டாலும் ரொம்ப நல்லவங்க. எங்கள் அத்தையை எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ அவங்க மருமக, உன்னை எப்படி பார்த்துப்பாங்க? என்னமோ சொல்கிறீங்க. இங்கே பாரு, கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நீ எப்பயும் நீ நெருஞ்சம் தானே கூப்பிடுவ, அதே மாதிரி கூப்பிடு. அப்புறம் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யார் என்ன சொல்ல போறா? இப்பயே உங்கள் வீட்டில் இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, அதுக்கப்புறம்
பாரு, முதல்ல உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பார்க்காத, சரியா? இது நம்ம வீடுமா, நம்ம குடும்பம், புரியுதா? இனிமே இந்த குடும்பத்துல எல்லா நல்லது கெட்டதையும் நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம குடும்பம்டா, அப்படி பேசு. இது பேசுறதுக்கான நேரம் இல்லையே. ஓஹோ, அப்படி சொல்றியா? முதல்ல மாதிரி நீங்கள் வீடு தங்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அங்கே பஞ்சாயத்து இங்கே பஞ்சாயத்துன்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டுமா இருக்கீங்க. இப்படியே அலைஞ்சு திரிஞ்சா உடம்பு என்னத்துக்காகிறது? இதுலேயும் வீட்லேயும் சாப்பிட்றதில்ல, போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிறது. நீ தானே சொன்ன வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அது விடிஞ்சும் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கங்க, பசின்னு இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு நீ தானே சொன்ன. அதுக்குன்னு வீட்டில் இங்கே ஒத்தையில் ஒருத்தி இருப்பா, அவன் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவாளன்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? அக்கறை இருக்கவும் தானே ராத்திரி எங்கிட்டு தான் பகல்ல சுத்தினாலும் ராத்திரி வீட்டுக்கு ஒன்ன தேடி வந்துடுறேன். ஆமா போங்க. பாரு, நான் இங்க தலைவரா இருந்து எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சதுனாலதான் 10 வருஷமா என்னை இன்னமும் தலைவரை எடுத்து வச்சுக்காங்க. மற்றவங்கள மாதிரி வீடு வசதி ஆடம்பரம்னு சொல்லிட்டு மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் ஒன்றும் நம்ம அதுக்குன்னு எதுக்குன்னு செலவு பண்ணிக்கல. எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் எல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த ஊர்க்காரவங்க எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் தார்ச்சாலை போட்டு கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றையும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னும் போது யாருமே நம்மளை இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை தப்பா பேசினதில்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வயசுலையும் நான் என்னால் முடிஞ்ச வேலையும் உதவியையும் இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னமும் அவங்க என்னை தாங்குன்னு தாங்குறாங்க. அதனால நான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுமா, புரியுதா? வீட்டில் இருக்க பொண்டாட்டி அனுசரிச்சு போனா மட்டும்தான் புருஷன் வெளியே போய் தலைனை வந்து ஒவ்வொன்றையும் பண்ண முடியும், வைக்க முடியும். நான் வேணான்னு தான் சொல்லலை, ஆனாலும் பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, அதையும் கொஞ்சம் பற்றி யோசிச்சு செய்யுங்க. சரி வீடு, உனக்காக நாளைக்கு ஒரு நாள் லீவு போட்டு எங்கேயும் போகல, புரியுதா? நம்ம 2 பேரும் கோயில் குளம்னு எங்கேயாவது போயிட்டு வரலாம். தலைவரே தலைவரே, இந்த நேரத்துல யாருங்க? அதானே, உள்ள வாங்கம்மா, கதவு திறந்துதான் இருக்கு. என்ன இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க? வாங்க வாங்க. என்னம்மா இந்த நேரத்துல 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு? தலைவரே, உங்ககிட்ட நான் மன்றாடி வந்திருக்கோம் தலைவரே. உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும் தலைவரே. பாருங்க, வந்ததுலேருந்து வாழம் புரியாம தலையும் இல்லாம சொன்னா எப்படி? என்னன்னு தெளிவா சொல்லுங்க, அப்பதானே புரியும். ஏம்மா, இந்த தங்கம் இருக்கால, அந்த தங்கமும் அந்த அழகு சுந்தரம் அவன் புருஷனும் வந்து எங்க வீட்டுல என் பிள்ளைய போட்டு அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எங்க வீட்டு வாரிசு பூமாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றாங்க? ஏங்க, அவங்க இந்த ஊர்லயே இல்ல, அவங்க எப்படிங்க வந்து தூக்கிட்டு போவாங்க? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தலைவரே, என் புள்ள என் பேத்தியை போட்டு அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் எந்த பாடுபா வச்சிருக்கி பாடும். அவங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பவும் அங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்லவுமா இருக்காங்க. அவங்களால இன்னைக்கு எங்க குடும்பமே நிலையிறந்து போய் கிடக்குது. நாங்கள் யாரோடைய வம்பு தும்புக்காவது போகிறோமா? நாங்கள் ஒன்று எங்கள் வீடு ஒன்று எங்கள் பொழப்புன்னு தானே இருக்கோம். இத்தனை வருஷம் வராமல் இப்போ நாங்கள் நல்லா இருக்க நேரத்தில் வந்து எங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போகலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களோட கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்டன்னு போய் சொல்கிறது? உங்ககிட்ட தான் வந்து கேட்டு பிள்ளை என் கூட தான் இருக்கணும்னு எழுதி வாங்கி கொடுத்தீங்க. இப்போ இப்படி பண்ணனா எப்படி தலைவரே? சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் தான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஆடுறாங்க? என் பிள்ளைக்காக இன்ன வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமல் அவளுக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கேங்க. அவள் பண்ணுற சேட்டைக்கு தானே நான் அடிக்கிறது. அது கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறாங்களே. என்னை அடிக்காமல் வளர்த்துட்டா நான் இப்படி தற்கொலையாக இருக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளைய வளர்க்குறதா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படியாவது நீங்கள் எங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து கொடுத்துருங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் நான். ஐயோ தலைவரே, உங்களை சாமி மாதிரி நினைச்சு வந்திருக்கோம். உங்களை தான் மழை போல நம்பி வந்திருக்கோம். நீங்க புள்ள இல்லாதவங்க, புள்ள இல்லைன்ற அருமை உங்களுக்கு தானே தெரியும். தயவு செஞ்சு எங்க பிள்ளை எங்ககிட்ட வாங்கி கொடுத்துருங்க. என்னங்க இது அராஜகமா இருக்கு? அவங்க எப்படி வந்து தூக்கிட்டு போகலாம், அதுவும் வீட்டில் இருக்கவங்கள அடிச்சு? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம உட்காந்து பேசினாதான் என்னன்னு தெரியும். யார் பக்கத்துல என்ன பிரச்சனை இருக்கு ஏதுன்னு. நம்ம எடுத்தவங்க ஒருத்தன்னு எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாது. என்னங்க பேசுறீங்க? அதுக்குன்னு எங்கள் பிள்ளைய வீடு பூந்து அவள் கடத்திட்டு போயிருக்கா, அதை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்றீங்களா? அப்படி சொல்லலாமா? நம்ம
பேசுவோம். இங்க பாருங்க ஐயா, எங்களால நான் பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எங்க பிள்ளை இன்னைக்கு ராத்திரி எங்க வீடு வந்து ஆகணும். அவளை அடிச்சு தரன்னு தூக்கிட்டு போனாங்க. ஏங்க பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க, ஏதாவது பண்ணுங்கங்க. தலைவரே, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே தலைவரே? வாங்க தலைவரே, நாங்கள் கூட வண்டிக்கு காசு போட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் தலைவரே. வந்து எங்கள் பிள்ளைய மட்டும் எங்ககிட்ட வாங்கி கொடுங்க தலைவரே. தயவு செஞ்சு செய்யுங்க தலைவரே. உங்க காலில் உழுகிற எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. எங்களுக்கு சொந்த பந்தன் யாரும் இல்லை, அவ மட்டும்தான் எங்களுக்குன்னு இருக்கா. எங்க பிள்ளைய எங்க கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. என்னங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல ஏதாவது பண்ணி விடுங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்குது.